அநேக காரியங்கள நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறார். ஹalleluya. சோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள செய்து வர்றார். அவர் சொன்ன நேரத்துல அவர் சில காரியங்கள செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனா சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணிடுறோம், இ ஒருவேள ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, சில நேரத்துல நம்ம சூழ்நிலைகள பார்த்துட்டு நாம நம்மளோட திங்கிங் அந்த தாட் ப்ராசஸே ரொம்ப மாறிடுது. வாசிப்போம். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த பேஸ் வசனம், அடிப்படை வசனமாக மார்க் 4:40. அவர் அவர்களை நோக்கி, "ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று?" என்றார். ஆண்டவர் தெளிவா கேட்கிறார். இயேசு அவங்க சீஷர்கள பார்த்து கேட்கிறாரு, "ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு இந்த பயம் வந்துச்சு? ஏன் உங்களுக்கு என் மேல விசுவாசம் இல்லாம போயிடுச்சு?" ஒரு நார்மலான மனுஷனா பார்த்தோம்னா, ஆண்டவரோட இவங்க படகுல போறாங்க. படகுல போம்போது ஒரு பெரிய காற்று. அதாவது படகையே கவிழ்த்து போடுற அளவுக்கு ஒரு பெரிய காற்றும், கடல் சீற்றமும் உண்டாகுது. நார்மல் மனுஷனா நம்மளுக்கு பயம் வருது. கரெக்ட்டுங்களா? சூழ்நிலை பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு பயம் வந்துருச்சு. அப்பவும் நம்ம சீஷர்கள் போய் ஆண்டவர போய் எழுப்பி என்ன கேட்கறாங்க, இந்த மாரி சுழல் காற்று உண்டாயிட்டு இருக்கு. அலைகள் ரொம்ப நம்ம படகு மேல மோதுது. எங்கள காப்பாற்ற மாட்டீர்களா? அப்படின்னு ஆண்டவர பார்த்து கேட்கிறாங்க. நாங்கள் மடிந்து போகிறதுக்கு உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்றாங்க. எப்போ? நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம போய் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எனக்கு இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் வருதே! நான் அழியிறேனே! நான் நான் என்ன பண்றேன்? நான் மடிந்து போகிறேனே! உங்களுக்கு கவலை இல்லையா? இதே தான் நாமளும் செய்றோம் இன்னைக்கும். அன்னைக்கு சீஷர்களும் அதே தான் செஞ்சாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லாம போயிற்று? ஒரு சூழ்நிலை மத்தியில அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த விசுவாசம் அந்த இடத்துல மறைஞ்சிருச்சு. இந்த அதிகாரம் நல்லா ஃபுல்லா படிச்சீங்கன்னா, ஆண்டவரு உவமைகள்னால சீஷர்களுக்கும், அங்க இருந்த சிலர்களுக்கும் உவமைகள்னால வார்த்தைய பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, "இத நீ உவமையா பார்த்தன்னா உவமை. ஆனா இது ஆண்டவருடைய வார்த்தையா பார்த்தன்னா, இது வார்த்தை. இது உலகத்துக்கு இது ஒரு உவமையா இருக்கும். ஆனா உனக்கு இது தேவ வார்த்தையா இருக்கும். இத நீ புரிந்து கொள்ற ஞானம் உனக்கு இருந்து, இத நீ பார்த்தன்னா, இது உனக்கு தேவ ஞானமா இருக்கும். அந்த வார்த்தை உன்னோடு இருக்கும். அது உன்னை வழிநடத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையில." இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு வராரு. நெறைய உவமைகள் சொல்லிட்டு வராரு. அந்த நில பயிர்கள் எந்த நிலத்துல போய் விதைக்குதுன்ற அந்த ஒரு உவமைய சொல்றாரு. அதே மாரி அ கடுகு போல அந்த உவமைய சொல்றாரு. கடுகு எப்படி நம்ம விதைச்சு, அது ஒரு பெரிய மரமாகி, அதுல பறவைகள் உட்கார்ந்து நிழலுக்கு உட்காருது எப்படியோ, கடுக நம்ம ரொம்ப சிம்பிளா பார்த்துடுறோம். ஆனா அத நம்ம விதைக்கிற இடத்துல விதைக்கும்போது, அது எப்படியாவது பலன் தருதுன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சரி வாங்க அக்கறைக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு படகுல கூட்டிட்டு போனா, சிம்பிளா ஒரு ஒரு சிச்சுவேஷன்னால ஆண்டவர் இவ்ளோ காரியங்கள சொல்லி, ஒரு விசுவாசத்தின் காரியங்கள சொல்றாரு. நீங்க எப்படி எங்க நீங்க பயிரிடணும், நீங்க எந்த நிலத்துல நீங்க வளரணும் அப்படின்ற மாரி நெறைய காரியங்கள சொல்லிட்டு வந்த எல்லா விஷயத்தையும், அந்த மொமெண்ட்ல இந்த 12 பேரும் மறந்துடுறாங்க. அவர் கூட இருந்தவர் யாருன்றதையே இவங்க என்ன பண்ணல, யோசிச்சு பார்க்கல. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கயேன், கூட இருக்கிறவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பெருசா தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் இதுதாங்க.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் மத்தியில நீங்க போகலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மத்தியில போகலாம். எவ்வளோ காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அது உங்கள பயமுறுத்திறக்கூடாதுங்க. அது நிமித்தம் உங்களுக்கு பயம் பெருசாயிடக்கூடாது. விசுவாசம் குறைஞ்சிறக்கூடாது. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க நீங்க இந்த வசனத்த படிக்கும்போது தெளிவா ஆண்டவர் நம்மகிட்ட டைரக்ட்டா கேட்கிறாரு. "ஏன் இப்படி பயப்பட்டீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இந்த நேரத்துல இல்லாம போச்சு? நான் உன்ன கூட்டிட்டு வந்தவன் தானே! நான் உன்ன என் பின்னே வா என்று நான் உன்ன கூப்பிடுறேன்னா, உங்கள கடைசி வரைக்கும் நான் பார்த்துப்பேன்ற ஒரு விசுவாசம் இல்லையா? இந்த மாரி ஒரு அலையில நான் உங்கள விட்டுட்டு போவேன்னு நெனச்சீங்களா?" அப்படின்ற மாரி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நம்ம இந்த வசனத்த ஒரு சாதாரண ஒரு ஒரு காற்று இரவு நேரத்துல ஒரு காற்று அடிக்கிற ஒரு விஷயமா நீங்க பார்க்கவே கூடாது. இது ஒரு பயத்துக்கும், விசுவாசத்துக்கும் நேருக்கு நேரா ஒரு போட்டி மாரி பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். நைட்டு காத்தடிச்சது, அலை மோதுச்சு, ஆண்டவர் வந்தாரு, காற்ற அடர்த்தினாரு. இது ஒரு ஸ்டோரி. ஆண்டவர் சொல்ற மாரி இது உலகத்துக்கு இது ஒரு ஸ்டோரியா இருக்கலாம். ஒரு உவமையா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளா காட்டலாம். ஆனா, ஆவிக்குரிய நமக்கு ஒரு உவமைய பகுத்தறிந்து பார்க்க தெரிகிற நமக்கு, இந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்கும்போது, உங்களுக்கு இதுதாங்க தெரியணும். உங்களுக்கு பயம், இன்னொரு சைடுல விசுவாசம். இது 2த்துக்கும் நடக்கிற ஒரு போட்டி தான் இது. உன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் இருந்தாலும், வாழ்க்கையில இந்த இடத்துல பயம் ஜெயிக்குதா? விசுவாசம் ஜெயிக்குதா? ரொம்ப சிம்பிள். பயம் மற்றும் விசுவாசம் நேருக்கு நேரா சந்திக்கிற தருணம் தான் இது. நம்ம ஆண்டவர பற்றி இருக்கிற நாம என்னைக்குமே பயப்படக்கூடாது. ஆமென். நம்ம விசுவாசத்துல வேர் ஊன்றி நிலைத்திருக்கணும். சீஷர்கள் யாருமே புதுசானவங்க எல்லாம் இல்லங்க. எல்லாம் பலர் எல்லாருமே மீனவர்கள் தான். கடல் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அந்த அந்த ஒரு நைட்டு அந்த ஒரு புயல் வந்தது, அவங்களுக்கு இருந்த அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பீட்டர் ஒரு மீனவன் தானே! ஆண்ட்ரூ ஒரு மீனவன் தானே! ம். ஜேம்ஸ் எல்லாருமே ஒரு மீனவர்கள் தானே! அவங்க எல்லாம் ரெகுலரா மீன் பிடிக்கிறவங்க தானே! அவங்களுக்கு தெரியாதா எவ்வளோ அலை சீற்றம்லாம் இருக்கும்னு? அவங்க இந்த மாரி அலைய பார்த்திருக்க மாட்டாங்களா? ஆனா பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரும் அவரு கூட தான் இருக்காங்க. அந்த அலை சீற்றத்தினால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவங்க எவ்வளோ பெரிய மீனவனா இருந்தாலும், அந்த அனுபவம், அவங்களுக்கு இருந்த தைரியம் எல்லாமே உடைஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள்ங்க. ஆண்டவர் மேல நீங்க விசுவாசமா நீங்க நிலைத்து நின்றீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நெ நெ நேர்த்தியா நடக்குங்க. நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. படகுல புயல் இருக்கு. தண்ணிலாம் நிரம்பிருக்கு. சீஷர்கள் பயப்படுறாங்க, அலறினார்கள். ஆனா, அதே இடத்துல தான் இயேசுவும் இருந்தார். பிரச்சனை என்ன வேணுமா இருக்கலாம். பிரச்சனை என்ன வேணுமானவா இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க எத பெருசு பண்ணி பார்க்கிறீங்க? அந்த புயல பெருசா பார்க்கிறீங்களா? இல்ல அந்த இடத்துல இயேசு இருந்தாரே, அவர பெருசா பார்க்கிறீங்களா? இந்த இடத்துல இந்த சீஷர்கள் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த புயல பெருசா பார்த்துட்டாங்க. ஆண்டவரே போயிட்டு திருப்பி கேள்வி கேட்கறாங்க. "நாங்க இங்க மடிந்து போறோம். உங்களுக்கு கவலை இல்லையான்னு?" கேட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர். ஆண்டவர் எதுக்காக வந்திருக்காரு? நமக்காக திரும்பி இயேசு நம்மளுக்கு தான் சிலுவையில மரிக்க போறாரு. அவர பார்த்துட்டு, "உங்களுக்கு கவலை இல்லையான்னு?" கேட்டிருக்காங்க. நாமளும் சில நேரத்துல அந்த மாரி தாங்க. ஒரு ஹியூமன் நேச்சர்ல அவங்க கேட்டுட்டாங்க. சேம் அதே தான் நம்மளும். நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் நம்மகிட்ட தான் இருக்காரு. நம்ம மனசுக்குள்ள தான் இருக்காரு. பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தட்டி அவர எழுப்பி, "உங்களுக்கு கவலை இல்லையா? நான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கேனே" அப்படின்னு. ஆண்டவரு அங்க தூங்கிட்டு இருக்கும்போதுமே, ஆண்டவர் வொர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம அவருக்கு சும்மா லேசா நெனச்சிடுறோம். அவரு உறங்கிட்டு இருக்காரு. என்ன பத்தி கவலையே படாம
அடித்தட்டுல உறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்லங்க. ஆண்டவர் தூங்கிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலும், அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. நம்மளுக்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. எழுந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. எல்லா கடல் சீற்றமும் அடங்கியிருக்கு. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், கடலும் இவரோட வார்த்தையை கேட்டு பயந்திருக்குது. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியுது. இவர் யாருன்னே தெரியாம பயந்துட்டு இருந்தாங்க. காத்து கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படியுது. இவர் யாரு? இப்ப இந்த பயம் எப்பதாங்க நம்மள விட்டு போகும்? ஆண்டவர் படுத்துட்டு இருக்கும்போதும் நம்ம பயமா இருந்தோம். ஆண்டவர் எழுந்து வந்து கடலையும், காற்றையும் கம்முனு இரு, அமைதலா இருன்னு சொல்லி அதட்டிட்டாரு. அப்பவும் நம்ம பயப்படுறோம் அவர பார்த்து. நம்ம வாழ்க்கையில இந்த பயம்ன்ற விஷயம் இருக்கவே கூடாதுங்க. பயம் வந்தா விசுவாசம் பேசாம இருக்கும். விசுவாசம் போயிடும். பேசாம போயிடும். அந்த மாரி. ஆண்டவரே நாங்கள் அழிகிறோமே! அந்த மாரி நம்ம கேட்கவே வேணாங்க. நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம், "நீர் இருக்கிறீர் ஆண்டவரே." அந்த மாரி ஒரு வேளை சீஷர்கள் சொல்லியிருக்கணும் போல. நாம அதுதான் நான் இன்னைக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், "ஆண்டவரே இவ்வளோ கடல் இருக்கு. இவ்வளோ சீற்றம் இருக்கு. ஆனா நீங்க என் கூட இருக்கிறீர். நீர் என்னை காப்பாற்றுவீர்." அப்படி வேணுமா நான் தட்டி எழுப்பியிருக்கணும். கரெக்ட்டு தான் நம்மளால சில சிச்சுவேஷன் மத்தியில நம்மளால விசுவாசமாவோ, இல்ல தைரியமாவோ பேச முடியாது. நம்மளுக்கு அநேக நேரங்கள் நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு வாங்கிட்டு வருவோம். ஆனா அத பார்த்து நம்ம பயப்படுவோம். அந்த சிச்சுவேஷன்ல நம்மளால தைரியமா நின்னு, இல்ல என்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த யாரு வாங்குறோமோ, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குறோமோ அவங்களால சொல்ல முடியாது. ஒரு வேலை இழந்துருவோம். நம்மளோட டெய்லி ஜாப் வந்து நம்ம வேலைய விட்டு இழந்து தனியா இருப்போம். அந்த நேரத்துல நம்மளால விசுவாசமா இருக்க முடியாது. கடன் அதிகமாயிடும். அந்த நேரத்துல நம்மளால நாளைக்கு எனக்கு பணம் வந்துரும்னு விசுவாசமா சொல்ல முடியாது. குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் மத்தியில நம்மளால விசுவாசமா பேச முடியாது. ஏன்னா, நம்ம கண்ணுல கண்ணீர் இருக்கும். மனசுல ஏக்கங்களும், நெறைய பிரச்சனைகளும் தான் இருக்கும். அந்த நேரத்துல விசுவாசம் இருந்துராது. அநேக காரியங்கள் இருக்குங்க. இந்த மாரி எவ்வளவோ காரியங்கள் நேரத்துல நம்மளால விசுவாசமா இருக்க முடியாது. ஆனா, நாம என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே இவ்ளோ மத்தியிலயும் நீர் இருக்கிறீர். நீர் என்னை காப்பாற்றுவீர். அப்படின்ற ஒரு விசுவாச அறிக்கைய நாம போகிற எல்லா சிச்சுவேஷன் மத்தியிலும், எல்லா கடினமான காரியங்கள் மத்தியிலும் நாம இதுதாங்க சொல்லணும். 2வது பாயிண்ட் புயல் வந்துச்சுன்றதுனால, தேவன் இல்லை என்று இல்ல. அர்த்தம் இல்ல. சில நேரம் நம்ம என்ன சொல்லிடுறோம், நம்மளுக்கு பிரச்சனை வருது. புயல் வந்துடுச்சு. ஆண்டவரே நீங்க இங்க இல்லையே இல்லையா? என் வாழ்க்கையிலே இல்லையா? ஏன் எனக்கு இந்த புயல் வருது? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது? அப்படி போயிடுறோம். அது தவறான கண்ணோட்டம். புயல் வருதுதான். ஆமா, புயல் வருதுதான். நீ பயப்படுறியா? இல்ல விசுவாசமா இருக்கியா? அத செக் பண்றதுக்கு தான் இந்த புயலே. அதுக்குன்னு நம்ம படகுல போம்போதெல்லாம் நம்ம வாழ்க்கைன்ற ஒரு படகு போகும்போது, எந்த புயலும் இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரூட்ல போகணும் அப்படின்னு நெனச்சா, அது அது சாத்தியம் இல்லங்க. அது உங்க வாழ்க்கையில பெருசா நீங்க நீங்க போய் சேர்ந்து அதாவது கரைய சேர்ந்துட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஒரு சாட்சியா சொல்லணும். "எப்படி இருந்தது உங்க டிராவல்?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்தேங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டேன். போட்ட ரூட்ல ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டேன். எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு." அப்படின்னு சொல்றதுல, அது ஒரு ஒரு சாட்சியா நீங்க சொல்லும்போது அது பெருசா இருக்காது. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய புயல் வந்ததுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பத்திரமா காப்பாத்துனாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள தாண்டி நாங்க வந்தோம். ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டிய நான் வழி தவறி போயிட்டேன். ஆண்டவர் என்ன திருப்பி கூட்டிட்டு வந்தாரு. திருப்பி என்ன இந்த பாதையில ஓட செஞ்சாரு. எவ்வளவோ இப்ப மக்கள் என்ன வந்து இந்த இந்த பதவிக்கு நான் தகுதி இல்லன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன வந்து என் தலைய உயர்த்தி நிறுத்தினாரு.
அந்த இடத்துல என்ன தகுதிப்படுத்தினாரு. அப்படி வந்தேங்க அப்படின்னு சொல்லி, உங்க வாழ்க்கையோட பயணத்துல, உங்க வாழ்க்கையோட படகுல நீங்க ஏறி பயணம் செஞ்சு, இவ்வளோ காரியங்கள நீங்க வந்து எதிர் எதிர்கொண்டு நீங்க வரும்போது, ஃபைனலா நம்மளுக்கு கிடைக்கிறதுதாங்க அந்த கிரீடம். இவ்வளோ காரியம் என் மகன் செஞ்சான். இவ்வளோ காரியம் என் மக செஞ்சா. விசுவாசத்த காத்துக்கொண்டா. அவ பெரிய போராட்டத்த போராடினா. ஓட்டத்த முடிச்சா. விசுவாசத்த காத்துக்கொண்டான்னு ஆண்டவர் ரெடியா வெயிட் பண்றாரு. ஆகையில புயல் வந்தா தேவன் இல்லை என்று அர்த்தமே இல்லங்க. நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு பிரச்சனை வருது. நான் விசுவாசி, ஆனாலும் எனக்கு சோதனை வருது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இயேசுவோட படகுல தான் இருக்கீங்க அப்படின்றத மறந்துறாதீங்க. இயேசு உங்களோட கூட தான் இருக்கிறாரு படகுலன்ற ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. தேவனோடு நாம நடக்கும்போது நம்மளுக்கு சோதனை வரும். விசுவாசிகளுக்கும் இருளான நேரம் இருக்கும். விசுவாசிகளுக்கும் கடல் சீற்றம் இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு கண்ணீர் இருக்கும். கண்ணீர் வரும். ஆனா, ஒரே ஒரு விஷயம் தாங்க. நார்மல் பெர்சனுக்கும், விசுவாசிக்கிறவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நார்மல் பெர்சனா இருந்தான்னு நெனச்சுக்கோங்களேன், புயல்ல மூழ்கி இருக்கலாம். அந்த பிரச்சனையில இருந்து வெளியிலயே வர முடியாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன்னா, புயல கடந்து போகிற பெலன் நம்மளுக்கு தான் இருக்கு. ஏன்னா நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர். அந்த புயல காட்டிலும் பெரியவர். மோசே அவ்ளோ ஜனத்த கூட்டிட்டு மோசே போறாரு. முன்னாடி சமுத்திரம் இருக்கு. நார்மல் பெர்சன் நெனச்சுக்கோங்களேன், அந்த சமுத்திரத்து ஓரத்திலேயே ஓடியிருப்பாங்க. வாங்க ஒரு 2, 3 கிலோமீட்டர் ஓடுனா, ஒருவேள அவனுங்க எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க. நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துறலாம். போய் எஸ்கேப் ஆயிரலாம். இல்ல எங்கேயாவது தங்கிரலாம் அப்படின்னு. நார்மல் பெர்சன் அப்படிதான் நெனச்சிருக்க முடியும். ஆனா தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அந்த அந்த சமுத்திரத்தையே 2ஆ பிரிச்சுருவாரு. நீ போறதுக்காக. அதுதான். ஏன்பா இது என்னப்பா இது நார்மலா இருக்கவனும் இப்படி தானே இருப்பான். இல்ல. நார்மலா புயல்ல கடந்து போற ஒரு மனுஷனா இருந்தானா, அவன் ஒருவேள அந்த அந்த சிச்சுவேஷன கடந்து அவனால வெளியவே வர முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான பெரிதான ஒரு ஒரு கிருபை இதுதாங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது, உன் சிச்சுவேஷன் எவ்வளோ பெருசா வேணுமா இருக்கட்டும். உன் பிரச்சனை எவ்வளோ பெருசா வேணுமா இருக்கட்டும். அத எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? "நீ பயப்படாத. நீ ஏன் பயந்தன்னு?" கேட்டாரு. "நீ ஏம்மா பயந்த? நான் இருக்கிறேனே! நான் இருந்தும் நீ ஏன் பயப்படுற?" ஆண்டவர் நம்மகிட்ட கேட்ட ஒரு விஷயம் இதுதான். ஏன் விசுவாசம் இல்லாம போயிட்டு இருக்கு? விசுவாசம் இல்லாம போயிட்டுன்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி விசுவாசம் இருந்தது. எப்படி? இந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி சவுந்தருக்கு விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில பார்த்துப்பாருன்னு. இந்த சிச்சுவேஷன் வந்ததுனால, பயம் வந்ததுனால, அந்த விசுவாசம் மறைஞ்சிருச்சு. ஆண்டவர் கேட்கிறது அதுதான். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயந்த? 2டே கேள்விதான். ஏன் பயந்த? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? இன்னைக்கு நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய கடல் சீற்றத்த வேணுமா நீங்க இந்த நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்க படகுல தண்ணி வந்துருச்சு. படகு மூழ்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கும் ஒண்ணே ஒண்ணுதான் ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்றாரு. ஏன் பயப்படுற? ஏன் என் மேல விசுவாசமா இல்லாம இருக்க? 2டே 2 விஷயம் தான். பயப்படாம இரு. என் மேல விசுவாசமா இரு. நீ இதே படகுல நீ கரை சேர்ற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். அதுக்கப்புறமும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில உங்களோட ஓட்டம் எவ்வளவு தூரம் ஓடணும்ன்றத கூட ஆண்டவர் வந்து எழுதி வச்சுட்டாருங்க. நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த கடல் சீற்றம் உங்கள ஒண்ணும் பண்ணாது. எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஆல்ரெடி உங்கள வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. என் மகன் இவ்வளவு தூரம் ஓடப் போறான் எனக்காக. என் மக இவ்வளவு தூரம் ஓடப் போறா எனக்காக அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்க ஒரு காரியத்தின் நிமித்தம், எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், எவ்வளோ பெரிய கடல் சீற்றம் வந்தாலும், உங்க படகுல பாதி படகு நீங்க தண்ணீல மூழ்குனாலும், நீங்களே நெனச்சாலும்
அதுல மூழ்கி போக மாட்டீங்க. நீங்களே நினைச்சாலும் அந்த கடல் சீற்றம் ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா, இயேசு உங்க கூடவே தான் இருக்கிறார். அவர் சும்மா ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தாரு. ரெஸ்ட் எடுத்துட்டாருன்றதுனால தேவன் என்னோட இல்லன்றது இல்லங்க. இயேசு உங்களோடவே தான் இருக்கிறார். எல்லா கடல் சீற்றத்தையும் அடக்கிட்டு, உங்கள திருப்பி அதே படகுல தான் கூட்டு வர போறார். ஆமென். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். பயப்படாதீங்க. விசுவாசமா இருங்க. ஹalleluya. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். ஹalleluya. இந்த நேரத்துல எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி, தயவுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, நாங்க போகிறதான தகப்பனே ராஜா சிச்சுவேஷனை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நாங்க போகிறதான தகப்பனே ராஜா காரியங்களை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவர் அப்பா. எங்களை எங்களை பேர் பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. நீர் எங்களை தகப்பனே ராஜா எங்க வாழ்க்கையில நாங்க எங்கள் ஓட்டத்தை தகப்பனே ராஜா எவ்வளவு தூரமாக நாங்க ஓட வேண்டும் என்று நீங்க இங்க எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவர் ராஜா. இந்த கடல் சீற்றங்களோ, இந்த வாரியான பயத்தின் காரியங்களை எழுப்புகிற சிச்சுவேஷன்ஸோ, அது நிமித்தம் நாங்க பயத்துல நாங்க மூழ்கிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. உம்மை நம்பி தகப்பனே ராஜா, உம்மையே நம்பி, உம்மையே விசுவாசித்து நாங்க இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. எவ்வளவு பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நேரிட்டாலும் சரி, நாங்கள் உங்களையே நம்பி இருக்கணும் ஆண்டவரே. நாங்க எதை குறித்து நாங்க பயப்படக்கூடாதப்பா. எங்க வாழ்க்கையில இனி என்ன நடக்குமோ, நான் கரை சேருவேனோ அப்படின்ற பயம் எங்க வாழ்க்கையில வந்துடவே கூடாதப்பா. என்னை காண்கின்ற தேவன், என்னை காக்கின்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ராஜா. இன்னைக்கு வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிறதான பயங்களை எடுத்து போடுங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிறதான பயங்களுக்கு இரட்டிப்பின் ஆசீர்வாதத்துல அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நீங்க முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அதை கரெக்டான டைம்ல நீர் அவர்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து கொள்ளுங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.